ஹாய். டேப் A7 ஹார்ட் ரீசெட் அடிக்கிறதுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா கேபிள் இன்சர்ட் பண்ணிக்கங்க. இப்போ மொபைலில் டேப் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்குது. பவர் பட்டன், வால்யூம் அப்பு டவுன் மூணுமே சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகும். சுவிட்ச் ஆஃப் ஆன உடனே வால்யூம் டவுனில் இருந்து விரல் எடுத்துகிட்டு வால்யூம் அப் பட்டனும் பவர் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வால்யூம் அப்பு டவுனு ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் வால்யூம் டவுன்லேருந்து விரல் எடுத்துடணும். சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நான் வால்யூம் டவுன்லேருந்து விரல் எடுத்துட்டேன். இப்போ வால்யூம் அப் பட்டனும் பவர் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு லோகோ வரும். லோகோ வந்த உடனே லோகோ வந்துருச்சுங்களா? லோகோ வந்த உடனே ஒரு 3 செகண்டில் வால்யூம் அப் பட்டனில் இருந்தும் பவர் பட்டனில் இருந்தும் ரெண்டுமே விரல் எடுத்துடணும். இப்போ ரெக்கவர் மோடு போயிடுச்சு. கீழே வந்து வைப் டேட்டா ஃபேக்ட்ரி ரீசெட்டு அது கொடுத்து பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். இப்போ டவுன் பட்டன் ப்ரெஸ் கொடுத்து பவர் பட்டன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஓகே ஆகும். பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஹார்ட் ரீசெட்டும் ஆகிடும். ஓகே. ஒரே இது தான். நான் சும்மா 3 டைம்ஸ் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு டைம் பண்ணாலே போதும், அவ்வளோதான். இப்போ ரீபூட் சிஸ்டம் நவ். பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேப் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. லோகோ வந்திருக்கு. டேப் ஆப்ஸ் A7. ஓகே, செகண்ட் லோகோ வந்துருச்சு. எப்படி ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். ஆகட்டும். ஓகே, மொபைல் ஆன் ஆகிடுச்சு. இப்போ செட்டப் மட்டும் பண்ணிட்டா வேலை முடியும், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.